லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் கார்னியா லாட்டரி தான் டுடே பார்க்குறது. 02/3/2024 மார்ச் மாதத்துக்குரிய ஒரு ரிசல்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 140, அதாவது 3 டிஜிட் 140 அடிச்சிருக்கான். நம்மளோட 3 டிஜிட் கணிப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1 அப்படியே சேமாக வந்துருச்சு, 4 சேமாக வந்துருச்சு. ஆனால் இந்த இதில் வந்து சி போர்டில் மட்டும் நம்ம எடுத்தது 8 எடுத்தோம். இவன் சி போர்டு 0 கொண்டு வந்துட்டான். ஆக்சுவலி 8க்கு அடுத்தாப்புல எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 0 தாங்க. நம்மளுக்கு வந்து 8 தாங்க ஹைலைட்ல ஏறுச்சு. அதாவது எதை வச்சுன்னா 699 வச்சு நம்ம பார்த்ததுல 148 தான் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து ஏறுச்சு. பட் ஆனால் ஏபி இங்கே ஏபி மேட்ச், இந்த சி போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிருச்சு. மற்றபடி இல்லைன்னா ஒரு சூப்பரான 3 டிஜிட் பக்காவாக தட்டி தூக்கி இருந்திருக்கலாம். எனிவே அந்த சி போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் பக்காவாக எடுத்தோம்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் இதுதான். ஆனால் அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வாங்க நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். ஏ போர்டு 1 வச்சுருக்கான், பி போர்டு 4 வச்சுருக்கான், சி போர்டு 0 வச்சுருக்கான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 1, சி போர்டு 4, சி போர்டு 0. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசியில் ஏறின நம்பர் என்னன்னா, பிசி வந்து 40 வச்சுருக்கான். நமக்கு வந்து இந்த ஏபி நம்பர் வந்து இதில் ஏறிடுச்சு. அதாவது 41ன்னு இப்படி ஏறிடுச்சு. இல்லைன்னா இந்த ஏபி 14 வந்து நம்மளுக்கு 41 கன்வெர்ட் ஆகி அப்படி டபுளாக இப்படி ஏறிடுச்சு. இல்லைன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நெத்து நம்ம அந்த ஏபியை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி டுடே ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு மார்னிங் வீடியோ எப்பயும் போல் போட்டுருவோம். ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 140ல் 1 வச்சுருந்தோம். 1க்கு 1 கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. நம்ம இதில் வந்து 3 தான் இறக்கணும், 3 இறங்கலை. பட் அதுக்கு போல் 4 இறங்கிருச்சு. இது 1 தான். இங்கே ஆல் போர்டில் எப்பயும் போல் ஒரு நம்பர் பாஸ். ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் ஒரு நம்பர் பாஸ். ஏ போர்டு கரெக்டாக இறங்கி கரெக்டாக ஒரு டிக்கு கொடுத்துட்டான். இப்போ வாங்க நம்ம கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதாவது ஏ போர்டு 1 வச்சு முடிச்சிருக்கான். ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா ஃபஸ்ட்டு 2 தாங்க. அதாவது 1 வச்சு முடிய வேண்டிய ஒரு நம்பர்னா அது ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 2 தான். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சமாவது ஆதரவு தாங்க நண்பர்களே. நம்மளுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் அண்டு எல்லாமே பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க நம்ம ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம். ஏ போர்டு 2 பார்த்தீங்க. அடுத்த ஒரு சான்ஸ் உள்ள ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. அடுத்த ஒரு சான்ஸ் உள்ள ஒரு நம்பர்னா அது 6ங்க. இப்போ ஏ போர்டை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 8 இல்லைன்னா 6 இதுதாங்க இதுக்கு சான்ஸ் உள்ள ஒரு நம்பர்னா அது இதுதான். அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஏ போர்டு 1 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 286 இதுதான் நண்பா. அதாவது 286 இதுதான் வர்றதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நம்பர். இதுக்கு ஏ போர்டு 1க்கும் பி போர்டு 4க்கும் சேமாக நம்பர் இறங்குங்க. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியராக கரெக்டாக எடுத்தோம்னா ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிடும். ஏன்னா டபுள்ஸ் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம 2ஆம் தேதினாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு மேட்ச். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ போன மாதம் என்ன அடித்தான்னா 877 வச்சான். அதனால் மந்த்து ஸ்டார்டிங்கே நம்ம டபுள்ஸு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் ஏ போர்டு 1க்கும் பி போர்டு 4க்கும் சேமாக ஒரு கெஸ்ஸிங், அதாவது ஃப்ளிப் அண்ட் கெஸ்ஸிங் வாய்ப்பு இருக்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் சேமாக இருக்கும். அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்து
பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்குவோம். பி போர்டு என்னல முடிச்சிருக்கான்னா 4ல் முடிச்சிருக்கான். 4 வச்சு அவன் முடிச்சிருக்கான். 4 வச்சு முடிச்சிருக்கனால நம்மளுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் ஒரு கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 7, அதாவது இது வந்து கெஸ்ஸிங் படி வர்றது, அதாவது இந்த மாதம் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்க நம்பர் நான் முதல் எடுத்துடுவேன். என்னோட மந்த்லி சார்ட்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு பவர் ஒரு நம்பர் எடுத்துடுவேன். அவ்வளோதாங்க. ரொம்பலாம் குழப்பமே வேணாம். உங்களை குழப்பத்துக்கு அவ்வளோ தானே விரும்பவும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து இந்த மாதம் பி போர்டு ஸ்டார்டிங்லேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 7. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே 2 வரும். ஓகேங்களா? 2க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அப்படியே 9 இறங்கும். அதாவது 7 to 9 இது அப்படியே இறங்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பார்த்து சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 4 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7, 2, 9 இதுதான் நண்பர்களே. லாஸ்ட்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட் பாக்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட் டைம் வேணும் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க அடுத்து நம்ம சி போர்டு பார்த்துக்குறோம். சி போர்டை பொறுத்தளவு அங்கே வச்சிருக்கிறது 0ல் முடிச்சிருக்கான். 0 வச்சு இறங்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்பர்னா 5ங்க. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இறங்க வேண்டிய செகண்ட் நம்பர்னா 9. 9க்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு பவர் 4ங்க. சி போர்டு 0 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்க, அதாவது பவர்லேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர், பவருக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய, அதாவது இந்த மந்த் வர வேண்டிய இறங்கக்கூடிய ஒரு நம்பர், அதுக்கப்புறம் பவர் ஒரு நம்பர், அவ்வளோதாங்க. அந்த நம்பரை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், அந்த மாதம் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், ஃப்ளிப் ஒரு நம்பர், அவ்வளோதான் நண்பா. நீட்டாக கெஸ்ஸிங், எந்த ஒரு குழப்பமே இல்லாமல் தரமாக இருக்கலாம். சி போர்டு 0 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5, 9, 4 அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம ஏபிக்கான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். ஏபி இன்னைக்கு நான் ஒரு செட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் ஒரு செட்டு தாங்க. உங்கள் கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்துக்குருவோம் நண்பா. ஓகேங்களா? அதாவது ஏபியை பொறுத்தளவு என்ன வருவான்னா, ஒரு நிமிஷம். ஏபி 1, 4 ஓகேங்களா? 1, 4க்கு ஃபஸ்ட்டு 0, 9 இது வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒரு ஏபி கெஸ்ஸிங் வந்து நீங்கள் தாங்க. வாங்க நம்ம 2 பேர் சேலஞ்ச் பண்ணுவோம். சேனல் சார்பாக நாங்கள், சப்ஸ்கிரைபர் சார்பாக நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு சூப்பரான விஐபி கெஸ்ஸிங் நம்மளே சேனல் சார்பாக வெளியில் பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு விஐபி கெஸ்ஸிங் தரப்படும். ஓகேங்களா? இப்போ ஏபிக்கு வந்து 1, 4 வச்சு நான் எடுத்த நம்பர் 0, 9. நீங்கள் என்ன நம்பர் எடுக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. எல்லாத்தையும் புதுசாக ஒரு முயற்சி தான். நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் நீங்களும் எடுத்து தான் டெய்லி அனுப்புகிறீங்க, ஓரளவுக்கு மேட்சாக தான் ஆகுது. அதை நம்ம பார்க்காம கிடையாது, நம்ம டெய்லி பார்க்க தான் செய்வோம். டெய்லி உங்களோட கெஸ்ஸிங்கை கரெக்டாக பார்க்க தான் செய்வோம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஆல் போர்டு என்னென்ன கணிப்புகள் இல்லை அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பிசி என்ன நம்பர் வச்சுருக்கான்றதை பார்த்துருவோம். பிசி வச்சுருக்குது 40 வச்சுருக்கான். 40 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துருவோம். 40 எப்பயுமே 40 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஈஸி தாங்க. ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல, மண்டையை குழப்பவே தேவையில்ல. நீட்டாக 40 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் தான். பிசி இறங்குறதுக்கான ஒரு நம்பர் 27. அதாவது ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 27. ஓகேங்களா? அதனால் கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. சேஃபாக கவனமாக ப்ளே பண்ணுங்க, அதுவே போதும். ஓகேங்களா?
இப்போ அடுத்து ஒரு நம்பர் அந்த 40 வச்சு இறங்க வேண்டிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்க ஒரு நம்பரை பார்த்துக்கிட்டீங்கன்னா 85. இதான் பிசிக்கு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சில நம்பர். இதுதான் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க, கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட். ஆல்போர்டை பொறுத்தளவு ஏபிசியை பொறுத்தளவு, அதாவது ஆல்போர்டை பொறுத்தளவு 140 வச்சிருக்காங்க இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இறங்குறது 8, 2, லாஸ்ட் ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். லாஸ்ட் ஒரே ஒரு நம்பர் சொல்லுங்க மக்களே. 8 அதிகமாக இருக்குது, 2 அதிகமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5. இதுதான் ஆல்போர்டுக்குரிய ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங். நாளைக்கு இறங்க வேண்டிய ஒரு முக்கியமான நம்பர் ஆல்போர்டை பொறுத்தளவு 8, 2, 5. இதுதான் நாளைக்கு இறங்குவதற்கு வாய்ப்புள்ள அதிகமான நம்பர். ஓகேங்களா? அடுத்து ஒரு சில நம்பர் மட்டும் நான் 3 டிஜிட் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்து 3 டிஜிட் பாக்ஸ் நண்பா. ஒரே ஒரு நம்பர் தான் எனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. 2 நம்பர் நான் எப்பயும் போல தர்றதான். 824 ஃபர்ஸ்ட் நம்பர், 824 824. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 219, அதாவது 3 டிஜிட் 824 219. இதை பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க, கவனத்தோட ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? பார்த்து 8, 2, 4, 2, 1, 9. இது வந்து 3 டிஜிட் பாக்ஸுங்க. அதனால கவனமாக ப்ளே பண்ணுங்க. 3 டிஜிட் பாக்ஸு, 3 டிஜிட் பாக்ஸ் 824 219. ஓகேங்களா? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ கைஸ். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இங்கு கேரளா கணிப்பு மட்டுமே, நாட் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங். இது ஒரு தினசரி கேரளா விளையாடும் நண்பர்களுக்கு, கேரளா மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலங்களுக்கும் பொருந்தாது. நன்றி, வணக்கம்.